நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி திருமணத்துக்கு பொருத்தமாக இருக்கும், வசியமாக இருக்கும், எதை பொருத்தலாம் எதை பொருத்தக்கூடாது, எந்த ராசிக்கு எந்த ராசி பொருந்தும், எந்த ராசிக்கு எந்த ராசி ஆகாது அப்படின்னு சொல்ல இருக்கிறோம். இப்பொழுது இந்த எபிசோடில் மேஷத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோங்க. இப்போது சாதாரணமாக திருமணம் அப்படின்னாலே நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கையில் பணத்தை வச்சுக்கிட்டு. ஆனால் திருமணம் கைகூடாது. அதே நேரத்தில் பணமே இருக்காது, கடன் கட்சியில் இருப்பாங்க, கடனில் இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஓவர் நைட்டில் திருமணம் கைகூடும். திருமணம் என்பது கடவுளால், அதாவது நிச்சயிக்கப்படுவது என்பது கடவுள் கையில் தான் இருக்குது. அதுதான் சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைங்க. இன்னாருக்கு இன்னார் அமையணும்னு விதி இருந்தால் அதை யாரும் மாற்ற முடியாது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ராசிக்கு இந்த ராசி தான் பொருந்தோன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் கடைசியில் வேறு ராசி கூட பொருந்தி திருமணம் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போது இந்த 10 பொருத்தம் மொத்தத்தில் சில பேர் 12, 19ன்னு சொல்லிகிட்ருக்காங்க. மேக்சிமம் பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிறவங்க தசவீத பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பொருத்தம். அந்த 10 பொருத்தம் என்ன அப்படின்னாக்கா தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மாகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி அதிபதி, வசியம், ரஜ்ஜு, வேதை. இதில் பார்த்திங்கன்னா வர்ற சில ஜோதிடம் பார்க்க வரும் அன்பர்கள் மாகேந்திர பொருத்தம் முக்கியமாக இருக்கணுமாங்க அப்படின்னு கேட்பாங்க. யோனி இருந்தாலே போதுமானது. யோனிங்கிறது குழந்தை பாக்கியம். அது மாதிரி வசிய பொருத்தம் ஒரு முக்கியமான ஒரு பொருத்தமே தேவையில்லை. இப்போது இந்த 10ல் 5 பொருத்தம் ரொம்ப முக்கியமாக வேணுங்க. என்னென்ன பொருத்தம் அப்படின்னா தினப்பொருத்தம், கணப்பொருத்தம் 2ஆச்சு, 3வது யோனி, 4வது ராசியோ அல்லது ராசி அதிபதி பொருத்தமோ 4, 5வது மாங்கல்ய பொருத்தம், ரஜ்ஜுங்கிறது நூல் பொருத்தம், கழுத்து பொருத்தம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 பொருத்தம் கம்பல்சரி வேணுங்க. இந்த 5 பொருத்தம் இல்லைன்னு சொன்னாலே ஜாதகத்தை ஒமிட் பண்ணிடலாம், அதாவது விளக்கிடலாம். இப்போது நம்ம மேஷ ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். மேஷ ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசிங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போது மேஷத்துக்கு சில ஜோதிட நூல்கள் தரப்பட்டிருக்கு. சப்தம ராசி ரொம்ப உத்தமமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. எல்லாத்துக்கும் சப்தம ராசி, அதாவது 7வது ராசியை உத்தமம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. உதாரணத்துக்கு மேஷத்தையே எடுத்துட்டிங்கன்னு சொன்னாக்கா மேஷம் செவ்வாயினுடைய ஆதிக்கம். அதுக்கு 7ஆம் இடம் துலாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம். மேஷம் பயங்கர ஜெயண்ட்டு, ஒரு ஸ்பீடு. சுக்கிரன் அதுக்கு டெட்டு அகெயின்ஸ்ட்டு, சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அவங்க. ஸோ அப்போது 7ஆம் இடமாக இருந்தால் எப்படி பொருந்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பட் மற்ற பிளானட்டரி பொசிஷனை நம்ம இது பண்ணி தான் பார்க்க போகிறோம். ராசியை மட்டுமே கருத்தில் கொண்டு நம்ம பொருத்தத்தை பார்த்தோம்னு சொன்னாக்கா அது சரியான ஒரு நிலைக்கு ஒத்து வராது. இப்போது 6, 8 அதாவது சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மேஷத்துலேருந்து என்ன 6வது ராசி கன்னி ராசி. மேஷத்துக்கு கன்னி பொருந்தவே பொருந்தாது. மேக்சிமம் கன்னி ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு பொருத்தாதீங்க, பொருந்தக்கூடாது. அப்படி ஏதாவது பொருந்தி வந்தால், நட்சத்திர பொருத்தம் வந்தால் கூட வேண்டாம் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன்னு சொன்னால் சஷ்டாஷ்டகம் கன்னியிலேருந்து என்னிங்கன்னா மேஷம் 8ஆம் இடமாகுது. ஸோ 6 ஆகாது, 8 ஆகாது. ஸோ சஷ்டாஷ்டக நிலையில் இருப்பதால் இந்த மேஷத்துக்கு கன்னி ராசியை மனமுடிக்கக்கூடாது. அதில் சில பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது மேஷ ராசிக்கு நீங்கள் உதாரணத்துக்கு இதுவே கிருத்திகை நட்சத்திரத்தை இல்லை அஸ்வினியே எடுங்க.
அஸ்வினி எடுத்தீங்கன்னு சொன்னால், கன்னியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கன்னி உத்திரம் 2, 3, 4 பாதம் கன்னி தானே நம்ம பேசிகிட்ருக்கோம் ஆகாதுன்னு, அது உத்தமமாக இருக்குது. அஸ்தம் வந்து மத்தியமாக இருக்குது, சித்திரை வந்து மத்தியமாக இருக்குது. இருந்த போது ஒரு நட்சத்திரம் பொருந்தது பாருங்கள், சூரியனோட நட்சத்திரம். இருந்த போதிலும் வேண்டாம் என்று நாம் சொல்லி வலியுறுத்தி வருகிறோம். ஏன்னா 6, 8ஆக அமைந்தால் வாழ்க்கை வந்து சரியான ஒரு நிலைக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒருத்தருக்கு குரு பலன் வந்துட்டால் மாத்திரம் திருமணம் ஆகிடும்னு சொல்லிட முடியாது. குரு பலன் இருந்தாலும், குரு பலன் என்பது அப்பப்போ வரும், பட் இருந்தாலும் அதற்கான கால நேரம் வர வேண்டும். கஷ்டத்தில் வந்து அந்த திருமணத்திற்கான தசா புத்திகளோ இல்லை 2 7 கூடியவனுடைய தசாபுத்தியோ, 2ல் அமர்ந்தவனுடைய தசாபுத்தியோ, 7ல் அமர்ந்தவனுடைய தசாபுத்தியோ குரு பார்த்துருக்கா, இப்படி இதையும் தாண்டி குருபலன் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கி பார்த்தா மேக்சிமம் பார்த்தா எல்லாம் கிட்டத்தட்ட மோர் தேன் 50% லவ் அஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த லவ் அஃபேர்னும் போது அவங்க என்ன இந்த நட்சத்திரம் பார்த்தா காதல் பண்ணுறாங்க, அப்போ பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்காது, வேறு ஒரு பொருத்தம் இல்லாமல் கூட போகலாம். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னு சொன்னால் ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அடுத்தது யோனி பொருத்தம் முக்கியம். 3வதாக வந்து கணப்பொருத்தம் என்று சொல்லக்கூடிய கணப்பொருத்தம் ரொம்ப முக்கியம். இப்படி போயிட்டே இருந்தால் 5 பொருத்தம் முக்கியம்தாங்க. இருந்தாலும் வெரி மோஸ்ட்டு 3 அப்படின்னும்போது இதுதான். ஸோ இது இருக்கா அவங்க காதலிக்கிற அந்த நட்சத்திரத்தில் அவங்க 2 பேருக்கும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொன்னாலே பிரச்சனை தான். கடைசியில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டில் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலை, இல்லை அதாவது கோர்ட்டு மூலியமாகவோ இல்லை இதுவோ பிரிஞ்சு வேறு ஒரு திருமணத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடுங்க. அதனால் திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது மேக்சிமம் சில பேர் வந்து நெட்டில் பார்த்து அவங்களே வந்து இந்த இதிலே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவங்க அதை பார்த்துட்டு இது பொருந்தது, 7 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நட்சத்திர பொருத்தத்தை மாத்திரம் மட்டுமே பார்த்துக்கிட்டு அவங்களே சில பேர் ஓகே பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அதை நாங்கள் பார்த்துருக்குறோம். திருமணம் 1000 காலத்து பெயர். அதனால் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல நாங்கள் இப்போ எங்ககிட்ட நீங்கள் பொருத்தம் பார்க்க வந்தால் கூட முதல்ல நாங்கள் கட்டங்கள் 2ம் சிறப்பாக இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா ஒரு சிறப்பாக வாழ்வாங்களா, 2வது அந்த ஒரு நிலை அப்புறம்தான் நாங்கள் வந்து நட்சத்திர பொருத்தத்துக்கே போவோம். குடும்பஸ்தானம் நல்லா இருக்கா, 7ஆம் இடம் நல்லா இருக்கா, 10ஆம் இடம் நல்லா இருக்கா, இப்படி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் கடைசி பட்சம், அதாவது அதுவும் இருக்கணும், நட்சத்திர பொருத்தம் இஸ் ஆல்சோ மஸ்ட் பி, கண்டிப்பாக இருக்கணும். பட் இருந்தாலும் கூட நம்ம வந்து முதல்ல கட்டத்தை பார்த்துட்டு கட்டத்தை ஓகே அப்படின்ன பிறகு தான் நாங்கள் அதுக்கு போகிறோம். ஸோ அதனால் மொத்தத்தில் திருமண பொருத்தங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. லட்சமாக போட்டு திருமணம் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணிட்டா அது எப்படிங்க, அது ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும்போது தான் அதனுடைய இதுவை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது யோசனை பண்ணுவீங்க. அதனால் ரொம்பவும் பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக. இது வந்து கடந்த ஒரு 70-80 ஆண்டு காலமாக தான் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணுங்கிற ஒரு விதிமுறைக்கே வந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். அதுலேயும் நவடேஸ் இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், சனி தோஷம், இப்படி ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குது கட்டத்தில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் உதாரணத்துக்கு நாகதோஷம்னா நாகதோஷம் இருக்கிற வரனை தான் தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த தசா புத்தியை பார்க்குறோம். தசா சந்தின்னு ஒன்று இருக்குங்க. 2 பேருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்குமே இப்போது நடப்பு தசை வந்து சந்திர தசை நடந்துகிட்ருக்கு. மேக்சிமம் வந்து சந்திர தசை 10 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு மேலே தசா சந்தி இருக்குது உங்களுக்கு கண்டினியூஸாக 2 பேருக்கும் போயிட்டுருக்குன்னா அப்புறம் இது மாதிரி தசா சந்தியும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி பலதரப்பட்ட ஒரு விஷயங்களை கையில் எடுக்க முடியாதுங்க. எல்லாத்துலேயும் நுணுக்கமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து செய்கிற இப்போ திருமணமே சிலது வந்து டிஸ்பியூட்டில் போய் நிற்கிது.
ஸோ பார்க்காத திருமணங்கள் எப்படி போயிட்டு இருக்கும். ஆனாலும் ரேஷியோ விகிதத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்து பண்ணுற திருமணத்தை விட பார்க்காத பண்ண திருமணத்தில் தான் வந்து நிறைய டிஸ்பியூட் வந்து நின்று கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை வருதுங்க. ஸோ பார்த்து பண்ணுற இதில் சிலது வந்து இப்படி தான் இவங்களுக்கு இப்படி தான் அமையணும்னு விதி இருக்கும்போது அதை ஒன்றும் பண்ணிட முடியாது. அது சில நேரத்தில் சில இடத்துல காம்பன்சேட் ஆகி சரி பொண்ணு நல்லா இருக்குது, பொருத்தம் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல அப்படி ஜோசியர் வேணான்னு சொன்னால் கூட சில பேர் இந்த லவ் மேரேஜுக்காகவும் இல்லை லவ் கம் அரேஞ்சாக மாற்றி அதை இது பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. இல்லை அவங்க வசதி வாய்ப்பு இருக்குது அதை செய்யலாம் அப்படின்னு காம்பன்சேஷன் பண்ணிக்கிறாங்க, அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது திருமண பொருத்தம் என்பது ஆயிரங்காலத்து பயிருங்க. திருமணம் ஆயிரங்காலத்து பயிர். அதனால் பொருத்தம் வந்து கண்டிப்பாக பார்க்காம திருமணத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். அதனால் மேஷ ராசி அன்பர்கள் ஒரு விறுவிறு துருதுருன்னு ஆக்டிவாக எப்போவுமே ஒரு டைனமிக்காக ஜெயண்ட்டாக செயல்படக்கூடியவர்கள். அவங்களுக்கு போய் ஒரு சாஃப்டான ஒரு நிலையை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்தோம்னு சொன்னால் அது சரி இருக்காதுங்க. அதில் குறிப்பாக மிதுனம் கன்னிலாம் புதனுடைய ஆதிக்கம். இவங்களாம் ரொம்ப சாஃப்ட்டு நேச்சர் உள்ளவங்க. இவங்க குவைட் ஆப்போசிட் புதனுக்கு, அதாவது செவ்வாய்க்கு புதன் குவைட் ஆப்போசிட்டுங்க. அதனால் இந்த மிதுன ராசி கன்னி ராசி நிச்சயமாக மேஷத்துக்கு பொருந்தாத ராசிகள், புதனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள். ஏன்னா புதன் வந்து எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். ஆனால் மேஷ ராசி அப்படி இல்லை, ஆளாரிய சடன் அப்படியே டக்குன்னு இறங்கி கோதாவில் இறங்கக்கூடிய பின்விளைவை பற்றி யோசனை செய்ய மாட்டாங்க. அதனால் இதுக்கு அதுக்கும் சரியாக பொருத்தம் வராது. சரி, இதை தாண்டி வேறு என்ன தான் பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்துக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கும்பராசி அது கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பொருந்தாதுங்க. ஏன்னா 11 மேஷத்துக்கு சரத்துக்கு 11 இருக்கிறதால அந்த கும்பராசியில் உள்ள நட்சத்திரங்கள் கூட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பொருந்த வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் ஏற்கனவே நம்ம 6, 8 சஷ்டாஷ்டகம் சொல்லியிருந்தோம். அது வந்து அதுதான் கன்னி, இப்படி வந்தால் 6 அப்படி போனால் 8 அப்படின்னு. ஸோ மிதுனமும் அதில் அடங்கும். பொருந்தாதது பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்மம் விருச்சிகம். இது சிம்மம் வந்து உங்களுக்கு 5வது ராசி, விருச்சிகம் அதே செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. சூரியன் செவ்வாய், சிம்மம் சூரியன், விருச்சிகம் செவ்வாய். அப்போது இது ரெண்டும் வந்து பொருந்தக்கூடிய ஒரு ராசிகளில் இருக்கிறதுங்க. பொருந்தாத ராசி நம்ம சொன்னோம். 2வது சப்தம ராசி அப்படின்னும் பொழுது ஜோதிட கிரந்தங்களில் கூறப்பட்டிருக்கு. அப்போது சப்தமம் சொன்னால் உங்களுக்கு துலாம் வருது. துலாம் வந்து பொருந்தமா அப்படின்னா துலாமும் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம், ரொம்ப சாஃப்ட்டு நேச்சரானவங்க அவங்க. இதுக்கு ஆப்போசிட்டு தான். ஸோ அதனால் நட்பு வீடு தானே ஒழிய இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு இதுவும் கிடையாதுங்க. சரி, இப்பொழுது நாம் மேஷராசியை பற்றி பார்த்தோம், விளக்கமாக பார்த்தோம். அதாவது எந்தெந்த ராசி பொருந்தும் எந்தெந்த ராசி பொருந்தாதுங்கிறத விலாவரியாக பார்த்தங்க. நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.